வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நாம இன்னைக்கு செய்ய போகிறது நஞ்சு முண்டா கீரையில போண்டா செய்ய போறோம். அதான் கீரை போண்டா. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நஞ்சு முண்டா கீரை அதில் செய்தோம்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. கீரை தனியாக செஞ்சு கொடுத்தோம்னா கீரை வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து இந்த மாதிரி போண்டாவில் போட்டு தரலாம். வாங்க, கீரை வந்து எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே இருக்குது, போய் பறிச்சுட்டு வரலாம். முதல்ல இலை பாருங்க, இந்த இலை வந்து இது இருக்கும். செடி வந்து மரம் இது இருக்கும். மாதிரி இலைங்க இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது. கீரை குழம்பு எல்லாமே செய்யலாம். இதில் பொரியல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். கால் வலி, முட்டி வலி இவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மாங்காய் மரம், இதெல்லாம் நெல்லிக்காய் மரம். போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: கீரை நைஸா அரிஞ்சு வச்சுக்கணும், வெங்காயம் 3, பச்சை மிளகா காரத்துக்கேற்ப, கருவேப்பிலை, கடல மாவு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்து கடல மாவு, அதில் 1 கப்பு கடல மாவு போட்டுட்டு அதுலேயே அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயமும் அதோட சேர்த்துக்கணும். அடுத்து பச்சை மிளகா, அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுலேயே போட்டுக்கணும். அடுத்து கீரை, நஞ்சு முண்டா கீரையை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரிஞ்சிக்கணும். அரிஞ்சிட்டு எந்த கீரைனாலும் பரவாயில்ல. இது வந்து நான் செய்யறது இப்போ நஞ்சு முண்டா கீரை. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் மாவு பிசையணும். அப்படியே தண்ணி எடுத்து முதலே ஒன்றா ஊற்றிடக்கூடாது. நிறைய தண்ணி எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வரும். அதால் வந்து எண்ணெய் தண்ணி வந்து தொளிச்சு பிசையுங்க. இந்த பதத்துக்கு செய்யணும். நம்மளுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரை போண்டாவில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது நஞ்சு முண்டா கீரை போட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட். இது உடம்புக்கு ரொம்ப சத்துன்றதுனால நம்ம பசங்களுக்கு போண்டாவில் போட்டு செஞ்சு கொடுத்துடலாம். அதெல்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இது இந்த மாதிரி எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த பதத்துக்கு வந்த பிற்பாடு ஒவ்வொரு உருண்டையாக முதல்ல செய்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடான பிற்பாடு மிதமான தீயில போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கணும். போண்டா போட்டவுடனே நம்ம கரண்டி போட்டு தொழக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் படுத்து தான் தொழவி விடணும். இப்போ நஞ்சு முண்டா கீரை போண்டா தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் முத பார்க்குற வீடியோ வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.